வடக்குல எப்படி பன்னீர் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியனோ அதே மாதிரி நம்ம ஊர்ல இதுக்கு பேரு போண்டா மஞ்சூரியன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/4 கிலோ முட்டைக்கோசை நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதுல கொஞ்சம் கேப்சிகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெரி பெரி மசாலா, கொஞ்சம் மைதா அண்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடையில ஆயில் போட்டு நல்லா சூடான பிறகு இந்த மிக்சரை கையில உருண்டை பிடிச்சு ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கடையில இருந்து கொஞ்சம் ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா ப்ரௌனிஷா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஆனியனை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி அதான் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கேப்சிகம், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன பவுல்ல கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் ரெடி பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் பெரி பெரி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவியில ஃப்ரை பண்ண போண்டாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல சிசமி சீட்ஸை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான போண்டா மஞ்சூரியன் ரெடி. வாங்க இப்போ டேஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா நல்லா டேங்கியா இருக்கு. ஒரு பைட்லயும் மசாலா இறங்கி வேற லெவல்ல இருக்கு. நானே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் போல. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.